வணக்கம். ஜானகி லேடீஸ் டெய்லர். நம்ம கடை ஓல்டு பெரங்குளத்தூர் முடிச்சூர் ரோட்டில் இருக்குது. பார்வதி நகர் பஸ் ஸ்டாண்டு. ஜானகி லேடீஸ் டெய்லர் ஓல்டு பெரங்குளத்தூர்னு நீங்கள் கூகுளில் போட்டாலும் நம்ம கடை காமிக்கும். இது நம்ம கடையில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னோம்ல, ப்ளவுஸ்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக வீடியோ போடலை அப்படின்னோம்ல, இனி கொஞ்சம் தெளிவாக போடுவேன். சரியா? பாருங்கள். ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது தெளிவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு இப்போ தான் நான் புதுசாக போடுறேன், அதனால் எனக்கு அது வந்து எப்படி பண்ணணும், அப்படி தெளிவு பண்ணி போடணுங்கிறது எனக்கு தெரில. இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் எடுத்திருக்கேன் வீடியோ. பாருங்கள், இது நம்ம கடையில் ஸ்டிச் பண்ணாதான். நேற்று 2 வீடியோ போட்டிருந்தேன். இதுவும் நேற்று உள்ளது தான். ஆனால் எனக்கு டைம் இல்லாது, இது நெட்டு ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு, அதனால தான் நேற்று போட முடியலன்னு இன்றைக்கி காலையிலே போட்டிருக்கேன். பாருங்கள். அப்புறம் இன்னும் இன்றைக்கி ஒரு ஒர்க் ப்ளவுஸு முடிய போகுது, அதுவும் இன்றைக்கி நான் வீடியோ எடுப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். நிறைய பேர் என் வீடியோ பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தைக்கணுன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜானகி லேடிஸ்லன்னு கூகுளில் போட்டால் நம்ம அட்ரஸ்ஸு, அப்படி லொக்கேஷன் நிறைய பேர் அதை பார்த்து தான் கடைக்கு நேர்லேயே வராங்க. கடைலாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க. அந்த ரொம்ப அப்படி இந்த பார்த்தா அப்படி பழப்பழனி அப்படிலாம் இருக்காது. சிம்பிளாக நம்ம கடை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதோட கூலி தான் நான் வாங்குவேன். நியாயமான காசு தான் நான் இது வரைக்கும் வாங்கிட்டுருக்கேன். அதனால தான் எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. யாருமே நீங்கள் வந்து அதிகமாக காசு வாங்குறீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்ல மாட்டாவ. ஆனால் சொல்லுவாங்க, அதாவது அப்படியாவது நம்ம கம்மி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க, தெரியுமா? அதாவது நீங்களே ஒரு தொழில் பண்ணால் கொஞ்சமாக லாபம் இல்லாமல் நீங்கள் செய்ய மாட்டீங்களா? அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் லாபம் வச்சு செய்கிறேன். நான் வந்து இதை பேசுகிறதுல உங்களுக்கு எதாவது தப்பாக போட்டால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் அந்த விஷயத்த நான் பேச மாட்டேன். ஆனால் நான் வந்து என் மனசில் தோன்றதை பேசுகிறேன், தப்பாக மட்டும் எடுத்துக்காதுங்க. சும்மா இதுதான் பேசணும் அதுதான் பேசணும் அப்படின்னு நினச்சி வச்சு எனக்கு பேச தோணலை. அதனால நீங்கள் என்னடா இந்த அக்கா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதுங்க. நான் வந்து என் மனசில் இப்போ என்ன படுதோ அதை தான் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டே அதை யோசித்து வச்சுட்டு நான் பேசலை. அப்புறம் நம்ம சுடிதார் தைப்போம், அப்புறம் வந்து பாவாடை சட்டை தைப்போம், அம்பர்லா சுடி தைப்போம், அம்பர்லா அந்த இது ஃப்ராக்கு. நேற்று கூட எனக்கு 6 ஃப்ராக்கு ஆர்டர் வந்திருக்கு. எங்கே இருந்து தெரியுமா? அந்த இது வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து. அந்த பாப்பா என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாப்பா என்கிட்ட தைப்பா, அவங்க சொந்தக்காரங்க. அவங்க வந்து என்கிட்ட 10 வருஷமாக தைக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.